அதான் தமிழ்நாட்டுடைய கூட்டணி கணக்குகளை டெல்லிக்கு போய் வந்து தீர்மானிக்கிறது எப்படியா பாக்குறீங்க? டெல்லிக்கு போய் வந்து தான் கூட்டணியை தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. டெல்லிக்கு போய் வந்து தான் கூட்டணியை தீர்மானிக்கிறாங்கன்னு கேட்குறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டுடைய அரசியல் அது எப்படியா பார்க்குறீங்க? அதாவது அரசியலில் எது வேணாலும் எப்போ வேணாலும் யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம். எந்த கட்சி எதை வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் அரசியலில் சகஜமாக போச்சு. இப்போ அதை பற்றி கருத்து சொல்லுவது தவறு. அதற்கு நீங்கள் கேட்குற கருத்து என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்குது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 ஆண்டுகால மு க ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குது? ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லதாக இருக்குது. நல்லதாக இருக்கு. ஐயா, கூட்டணி தொடர்பா யாரோட வைக்கலான்ட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட நீங்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி வராங்க. இந்த கூட்டத்தில் 10.5 உள்ள ஒதுக்கீடு கொடுப்பவர்கிட்ட வந்து நீங்க கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு மாவட்ட செயலாளர் ஒரு கருத்துக்கள் முன் வச்சதாக ஒரு தகவல் வருது. அது உண்மைதானா? ஐயாவுக்கு அந்த எண்ணம் இருக்குதா? அதாவது 20 கருத்துக்களை சொன்னாங்க மாவட்ட செயலாளர்கள். 20 கருத்துக்கள். அதில் அது ஒரு கருத்து. நீங்கள் சொல்கிற கருத்தும் ஒன்று. 20ல் 1. திருமாவளவன் கூட இருக்கக்கூடிய கூட்டணியில வந்து நீங்க இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திருமாவளவன் அவர்கள் அவங்க கூட இருக்கிற கூட்டணியோட நீங்க இணைய வாய்ப்பு இருக்குதா ஐயா? இல்ல அதுக்கு உங்களுக்கு ஏதாவது அரசியலில் எதுவும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும். எதிர்பாராத விதமாக எல்லாமே நடக்கும். எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது அரசியலில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.